வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 1 நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர். இவருடைய இளமை கால வாழ்விலிருந்து அவருடைய ஆய்வுகள் முழுவதுமாக 1 மார்க்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கும்போது அவருடைய பழம் பெருமையை உணர உதவும் புதையல்களாக விளங்குபவை எவை அப்படிங்கிறதா இங்கே கொஷினாகவே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான் அவருடைய புதைகளாக விளங்குபவை. ஸோ மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று ஆய்வாளர். கொஷின் நம்மளுக்கு இப்படி கூட கேட்கலாங்கிறதுக்காக தான் இதை நான் டாப்பிக்கில் வைக்கிறேன். ஸோ தமிழ் பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் பற்று முன்னோர்கள் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் அப்படின்னு சொல்கிறது மயிலை சீனி வேங்கடசாமி. இவர் எத்தனை ஆண்டு காலமாக ஆசிரியர் பணியை மேற்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான கொஷின் தான். சரிங்களா? 25 ஆண்டுகள். இவர் பாடம் கற்பிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் மயிலை சீனி வெங்கடசாமி என்ன செய்வார் அப்படின்னா ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார். ஸோ இவருக்கு ஆராய்ச்சி செய்கிறது அப்படிங்கிறதான் கொஷின். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் மயிலை சீனி வெங்கடசாமி தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு முதல்ல தொடங்கினார்னா ஒரு இதழ் ஆசிரியராக தான் தொடங்குறாரு. கடந்த கால வரலாற்றை நம்ம எப்படி ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருந்தது மயிலை சீனி வெங்கடசாமி. இவருடைய தொடக்க கால ஆய்வுகளில் 1934 தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறவர் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் சாதா சர்க்குணர் அப்படிங்கிறவருடைய கிறித்தவமும் தமிழும் அப்படிங்கிற ஒரு பொருள் குறித்து உரையாற்றினார். சரிங்களா? அப்போ அவருடைய உரையை கேட்டு தான் இவர் இந்த கிறித்தவமும் தமிழும் அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்காரு. இதுதான் இவருடைய முதல் நூல். அப்போ மயிலை சீனி வெங்கடசாமியுடைய முதல் நூலும் கிறித்தவமும் தமிழும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் இதுதான். ஸோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தொல்காப்பியம் தொல்கலை, தொல் இலக்கியம், தொல் எழுத்து ஆகியவற்றில் கொண்ட ஈடுபாடு காரணமாக அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் இந்த நூல்களை அவர் இயற்றியிருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து இவருக்கு புலமை எதுலெல்லாம் புலமை வாய்ந்தவர் அப்படின்னா வட்டெழுத்து, கோளெழுத்து, தமிழ் பிராமி அப்படிங்கிறதுல புலமை வாய்ந்தவர் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே இன்டீரியர் 1 மார்க்ஸில் பார்க்குறோம். அதுக்கடுத்து இவர் ஒரு தமிழ் தேனி அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு தமிழ் தேனி அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இவருடைய வரலாற்று ஆய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன் அவங்கள பற்றின நிறைய நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. ஸோ தமிழில் மன்னனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் அப்படின்றா 3ஆம் நந்திவர்மன் தான். ஸோ இதை எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ மயிலை சீனி வேங்கடசாமி. அதே மாதிரி இவர் களப்பிரர்கள் பற்றிய ஆராய்ச்சிகளும் செஞ்சுருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர் ஆட்சியர் தமிழகம், அதாவது ஒரு புதிய கண்ணோட்டத்தில் இவர் எழுதிய இருண்ட காலம் அப்படிங்கிற நடந்தப்போ அவர் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் எழுதினதான் இந்த களப்பிரர் ஆட்சியர் தமிழகம். இவருடைய கலையியல் ஆய்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய, அதாவது கவின் கலைகள் குறித்து நிறைய அவர் எழுதியிருக்காரு. அப்படின்னா முதல்ல வெளிவந்த நூல் கூட சொல்லலாம். இப்படி கொஸ்டின் வைப்பாங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய எந்த நூலுக்கு தமிழக அரசின் முதல் பரிசு கிடைத்தது அப்படின்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு கொஸ்டின் வைக்கலாம். சரிங்களா? இதை நிறைய பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்தவரும் இவர் தான். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். இறைவன் நாடி, எழுவகை தாண்டகம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் அப்படிங்கிற நூல்களும் இவர்கள் எழுதியிருக்காரு. சரிங்களா? இவர் தமிழ்நாட்டு வரலாறு குறித்து எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இலக்கிய ஆய்வுகளில் வரும். இது 1962 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளையும் போது ஒரு சொற்பொழிவு நடத்துகிறாரு. அந்த சொற்பொழிவு நடத்தும் பொழுது இந்த இது கூட கொஸ்டின் கேட்கலாம் நம்மளுக்கு. ஏன்னா ஆண்டுகள் கேட்கும் பொழுது 1962 அப்படின்னு கூட கொஸ்டின் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஆண்டு 1962 அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இவர் தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு நூல் எழுதியிருக்காரு. கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இங்கே கொஷினாக இருக்குது. இது கொஷினை எப்படி வைக்கலாம்னா தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்தவர் மயிலை சீனி வெங்கடசாமி. மீட்டுருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாக அமைந்த நூல் எதுன்னு கூட கொஷின் வைக்கலாம். தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிறது கொஷினாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதாவது இப்படி இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கப்ப இதில் கொஷின் எப்படி கேட்கலாம்னா சிலப்பதிகாரம் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஷினாக எப்படி வரும் அப்படின்னா முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு, சிலப்பதிகாரம் சங்க இலக்கியம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு
மயிலையார் எழுதிய நூல் எது அப்படின்னு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ தமிழ்நாட்டு வரலாறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்க முடியும் என்பவர் யாருன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மயிலை சீனி வெங்கடசாமி. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மறைந்து போன எத்தனை நூல்கள் தொடர்பாக இலக்கிய இலக்கண பரப்பில் உரைந்திருந்த செய்திகளை தொகுத்து மயிலையார் வெளியிட்டார் அப்படின்னா 333 மறைந்து போன இலக்கிய. இது கொஸ்டின் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இவர் மயிலையார் எழுதிய சொல்லாராய்வு கட்டுரைகள் பெயரில் எந்த தொகுப்பில் வெளியிடப்பட்டது அப்படின்னா அஞ்சுரை தும்பி அப்படிங்கிற தொகுப்பில் வெளியிடப்பட்டது. சொல்லாராய்வு கட்டுரைகள் மயிலையார் எழுதியது செந்தமிழ் செல்வி என்ற இதழில் எழுதினார். கொஸ்டின் இப்படி 2 விதமாகவும் வைக்கலாம். ஸோ அடுத்து மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு கேட்கலாம். மத்த விலாசம். ஸோ மயிலையார் ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியம் நாடக நூல் எதுன்னு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ மத்த விலாசம் தான். அதே மாதிரி இது கூற்று பாருங்கள். இவருடைய கூற்று கூட இப்படி வைக்கலாம். நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்லன் என்று கூறியவர் யார் அப்படின்னு மயிலை சீனி வெங்கடசாமியோடதில் கொஸ்டினில் நம்மளுக்கு வைக்கலாம். அப்போ இதை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இங்கே கூற்று அப்படி காரணம் அப்படிங்கிறதுலையும் நம்மளுக்கு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்த மயிலை சீனி வெங்கடசாமியின் நூல் எது? மறைந்து போன தமிழ் நூல்கள். மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப்பணிகளில் ஒன்று அப்படின்னாலும் மறைந்து போன தமிழ் நூல்கள் தான். ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் தமிழகம் அப்படிங்கிற நூல்கள் தான் இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க செய்திகள். நம்மளுக்கு கொஸ்டின் ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய பன்மொழி புலமை அப்படின்றதில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இவருடைய ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய கொஷின் இருக்குது நம்மளுக்கு. மயிலை சீனி வெங்கடசாமி எங்கே மணிவிழா எடுக்கப்பட்டதுன்னா சென்னை கோக்கலை மண்டபத்தில் தான். சரிங்களா? அதே மாதிரி திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லற துறவியாகவே வாழ்ந்தவர் யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி தான். தம் வாழ்நாள் முழுமையாக தமிழியல் ஆய்வுக்காகவே ஒதுக்கியவர் அப்படின்னாலும் மயிலை சீனி வெங்கடசாமி. இவருக்கு கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்கங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறது. தமிழர் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர் யார் அப்படின்னாலும் மயிலை தான். தமிழர் பெருமையை ஆய்வு நோக்கில் விரிந்துரைத்தவர் மயிலை தான். நமது சுய அடையாளங்களை மீட்டு தந்தவர் அவர் தான். ஸோ சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றின் வாயிலாக இருப்பதை முதலில் அறிந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி தான். இது நிறைய இடங்களில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு பார்க்கும் பொழுது இந்த பன்மொழி புலமையில் நான் நிறைய மத்த விலாசம் அந்த ஆங்கில நூல்கள் அதை தமிழில் நம்மளுக்கு மொழிபெயர்த்ததுன்னு பார்த்தோம். இவருக்கு தமிழ் உலகுக்கு பல ஆய்வுகளை வழங்கியவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் தான் வராரு. ஸோ ஆய்வுகள் அப்படின்றதும் வரலாற்று நூல்கள் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் தான் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம அதை வச்சு கொஷின் ஈஸியாக எடுத்துடலாம். நன்றி.